சயின்ஸ பிலீவ் பண்ணுவீங்களா? இல்லன்னா அந்த யூடியூபர்ஸ் இல்லன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ பிலீவ் பண்ணுவீங்களா? ஆனா ஹசார்டஸ் டெத்தும் வந்துட்டு இருக்கு இல்லையா? லைக் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வரது. போலியோ சொட்டு மருந்து குடுக்கும்போது, உலகமே திட்டுச்சு. இந்தியா ஃபுல்லா. சொட்டு மருந்து குடுத்து குழந்தைய சாவடிக்கிறான். பிறந்த குழந்தைக்கு எவனாச்சும் சொட்டு மருந்து குடுப்பானா? அப்படின்னு சொன்னுச்சா இல்லையா? உங்களோட அப்பாட்ட போய் கேட்டு பாருங்க. அவங்க கிளாஸ்ல எத்தன பேருக்கு போலியோ அட்டாக் வந்தது? உங்களோட தாத்தா, பாட்டிட்ட போய் கேட்டு பாருங்க. எத்தன பேருக்கு போலியோ அட்டாக் ஒரே கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர் இருப்பான். போலியோ வந்து கை, கால் வராம. இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தவங்கள போலியோ பார்க்க முடியுதா உங்களால? அதனால ஒரு ஒரு நான் டிகேட் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லாம நான் அடுத்த கொஸ்டின் கேட்கக்கூடாது. இன்னும் இல்ல. நீங்க என்னைக்காச்சும் போலியோ பார்த்திருக்கிறீங்களா? லைக் வந்து இப்போ போலியோ இங்க பார்த்திருக்கீங்களா? எனக்கு கேட்ட கொஸ்டின் பதில் சொல்லுங்க. இல்ல இன்னும் பார்த்தது இல்ல. பார்த்ததில்ல. ஏன் பார்த்ததில்ல? ஏன்னா அந்த அந்த டாப்ஸ் சொட்டு போட்ட மருந்து. ம். அந்த சொட்டு மருந்து குடுக்கும்போது எவ்வளவு எதிர்ப்பு வந்தது? உங்க தாத்தா, பாட்டி என்னென்னலாம் பேசியிருப்பாங்கன்னு கேளுங்க. பிறந்த குழந்தைக்கு இப்ப நீங்க வந்து அடல்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்க. 20 வயசு, 30 வயசு, 50 வயசு. பிறந்த குழந்தைக்கு ஒரு சொட்டு மருந்து குடுக்கும்போது எவ்வளவு ரெசிஸ்டன்ட் வந்திருக்கும் அந்த சொசைட்டில. அவ்வளோ ரெசிஸ்டன்ட்டையும் சயின்ஸ் வந்து அடிச்சு காட்டுச்சு. இன்னைக்கு உங்களால போலியோனா என்னன்னே தெரியாம போயிடுச்சு இந்த ஜென்ஸீஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே. எப்படி முடிஞ்சது? சயின்ஸ்னால. கரெக்ட்டா? இத மாரி பல நோய்கள் அம்மம் போட்டதிலேயே சின்ன குழந்தைகள் இருந்து பெரிய குழந்தைகள் வரைக்கும் கடகடன்னு இறந்துட்டு இருந்தாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் வெளியில வரணும்னா ஜஸ்ட் லைக் தட் இமிடியேட்டா வந்துராது. ஒரு இன்ஜெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி பல ட்ரையல்ஸ் அதுல பண்ணுவாங்க. பல பலாயிரம் பேர டெஸ்ட் பண்ணி அதுவும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல மட்டும் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு கான்டினென்ட்ல இருந்து நெறைய சென்டர்ஸ் எடுத்து நெறைய பேர டெஸ்ட் பண்ணுவாங்க. பல ஸ்டேஜஸ கடந்து வரணும். அப்படி நெறைய ட்ரக் ஆரம்பிச்சு, அது ட்ரையல் இதுலயே கூட ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ ஒரு மருந்து கன்சிஸ்டன்ட்டா வெளியில வந்திருக்கு. இப்ப நம்ம இன்னைக்கு இத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா யுஎஸ்ல பல வருஷத்துக்கு முன்னாடி பல பேர் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யுஎஸ்ஸா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், அங்கலாம் பல வருஷத்துக்கு முன்னாடி பல பேர் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியாவுக்கு அது ஒரு புது ட்ரக். பட் யுஎஸ்ல நெறைய இதுல அப்ப அவ்ளோ சைட் எஃபெக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றதா இன்னைக்கு யுஎஸ்ல எல்லாருமே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில இருந்திருக்கும்.